ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் தான். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இது நீங்கள் ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லைன்னா புலாவ் ஃப்ரைட் ரைஸ் கூட கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்திக்கு பிடிக்கும்னா சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த மஷ்ரூம் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸாக இருந்தனால நான் பாதியாக 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மைதாவோட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மஷ்ரூமில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே நல்லா அது கோட் ஆகிக்கும். நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஈவனாக நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதோட கலர் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது போல் நல்லா ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை எல்லாமே நீங்கள் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கும்போது, செகண்ட் டைமும் நம்ம பொரித்து எடுக்கும்போது அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம அப்படியே போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே சிக்கனில் கூட செஞ்சு பார்க்கலாம், இல்லைன்னா பன்னீர் வச்சு கூட செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பேனில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. நிறைய வேணும்னா நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இது எல்லாமே சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சியோடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். பூண்டு தான் இதுக்கு நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம். இதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த அந்த மஷ்ரூமை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோயா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது டொமேட்டோ கெச்சப் இதெல்லாமே சேர்த்துடுங்க. ரொம்ப ஸ்வீட் சாஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ எதுவுமே சேர்க்காம வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஷ்ரூமுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அப்போ இது நல்ல கோட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த பட்டரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சோயா சாஸ்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு லுக் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறையவே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி. ஃப்ரைட் ரைஸ் புலாவும் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.